ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணி ஆக போகுது. ஸோ நிறைய ஃபீலிங்ஸ் ஆகிட்டேன். அப்படியே நைட்டு தூங்கி காலையில் எழுந்துச்சி கடைக்கு போயிட்டேன். நைட்டு வச்சு இட்லி அப்படியே இருக்குது, நேற்று வச்ச குழம்பு அப்படியே கிடக்கு சரிங்களா, சிக்கன் அப்படியே இருக்குது சரிங்களா. வீட்டில் சாப்பிடவே இல்லை, குக்கரில் நேற்று மதியானம் வச்ச சாப்பாடும் அப்படியே இருக்குது. இன்றைக்கி நான் சமைக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு மட்டும் டீ போட்டு பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம கடைக்கு கிளம்பி போயிடலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு டேக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ நம்ம எதையும் யாரை பற்றியும் சொல்ல தேவையில்லை. நம்ம வேலைகள் என்னவோ அதை மட்டும் நம்ம செய்வோம் சரிங்களா. சோறு தின்னாலும் சரி, எதை தின்னாலும் சரி, குழம்பு சுட வச்சுட்டு டீயை போடுவோம். இனிமேல் யாரை பற்றியும் நம்ம கவலைப்பட ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்க போகிறோம் சரிங்களா. சில இதுங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாழை பார்க்குறதுக்கணும். நம்ம ஒய்யாரமாக அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறணும். எதாவது சொல்கிறதுன்னா, முதுகில் குத்துறவனை ஏமாத்துறவனெல்லாம் மன்னிக்கவே கூடாது சரிங்களா. யாரும் பேசலனாலும் நீங்கள் எங்கிட்ட பேசுங்க. ஸோ டீ அடுப்பில் வச்சுருக்கேன், இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு போன டைம் குழம்பு கோழி ஊர்லேருந்து கொண்டு வந்து அது வச்சோம், அதுவுமே எனக்கு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. அடுத்த நாள் எடுத்து கொட்டும் போது மனசே இல்லை. இந்த வாட்டி அதே மாதிரி ஆயிடுச்சு. இனிமேட்டு நான் யாருக்கிட்டேயும் பேசவே போகிறதில்ல. கஸ்டமர்கிட்டையும் சரி, என்னன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன சர்வீஸோ அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு, ஸோ முகமே தெரியாமல் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட பேசிட்டு போகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா. அதனால் இனிமேட்டு உங்கள்கிட்ட மட்டுமே பேசி உங்கள்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற இதில் இருக்கேன். ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் மட்டும்தான் சொல்லுவேன். ஸோ எனக்கு என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும், ஸோ பிடிச்சிருந்தா அக்கா எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். எனக்கு இன்னைக்கு குளியல் பொடி வேறு முடிஞ்சிச்சு. ஃபேஸில் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன்னா முடிஞ்சிச்சு. இப்போ லைட்டாக மிக்சியில் போட்டு கொஞ்ச நேரம் அரைச்சி முகத்தில் தடவி விட்டு நம்ம கடைக்கு கிளம்பி போயிடலாம். இனிமேட்டு சந்தோஷமாக எனக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்திக்க போகிறேன். நல்லா ஜாலியாக அவங்களோட ரவுண்ட் அடிக்க போகிறேன். எங்கெல்லாம் சுற்றி எங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டணும், எங்கெல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு ஷாப்பிங் மால்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டணும், எல்லா இடத்துக்கும் லேடிஸ் ஃப்ரெண்டோட தான் இனிமேல் போக போகிறேன் சரிங்களா. எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டுங்க மட்டும் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு 10-15 பேர் எனக்கு பின்னாடி வச்சுக்க போகிறோம். இத்தனை வருடங்களாக எல்லாத்த பேச்சையும் கேட்டுட்டு வீட்டுக்குள்ள அடைஞ்சு நம்ம பொண்ணுனா இப்படித்தான் இருக்கணும், வெளியவே போகக்கூடாதுன்னு எதையும் சுற்றி பக்காம இருந்தால் நான் இனிமேட்டு அண்ணீனா மாற போகிறேன். ஸோ எல்லா பக்கம் ரவுண்ட் அடிக்க போகிறேன் சரிங்களா. இனிமேட்டு எந்த இதுங்களுக்கும் நான் அடங்கி இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை, எதுவும் இல்லை சரிங்களா. இப்போ டீயை குடிச்சிட்டு தலைவலி பயங்கரமாக இருக்குது, மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர் வராங்களா இல்லையோ, கஸ்டமரை கால் பண்ணால் மட்டும் தான் கடையில் போய் உட்காருவேன் சரிங்களா. வர மாதிரி இருந்தால் கால் பண்ணிட்டு வந்துடுங்க. சம்பாரிச்சு கோட்டை கட்டுறவங்களுக்கு தான் பணம் தேவை சரிங்களா. என்ன மாதிரி ஜீவன்களுக்கு பணமே தேவைப்படாது சரிங்களா. சொந்த பந்தம் யாருமே இல்லாத அனாதைக்கலாம். டீயை போட்டு இங்கே கொண்டாந்து வச்சுட்டேன். சில ஜென்மங்க பணம்னால இது இல்லை, அவங்கள்ட்டலாம் பணமே நிற்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்கள தான் நான் சொல்கிறேன். அவங்க பணத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட பணமே தங்காது. ஆனால் ஈஸியாக ஒருத்தவங்க உட்காந்துட்டு சொல்லுவாங்க அவங்க கையில் கடவுள் பணம் கொடுப்பாரு, அது தலையெழுத்தா விதியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதுதான் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இதுதான் உண்மை சரிங்களா. குழம்பு சூப்பராக கொதிச்சிச்சு, அமர்த்திடுவோம். இன்றைக்கி நைட் என்னால் என்னோடய தூக்கம் எல்லாமே தொலைத்து விட்டு ஏதோ மனசு உடஞ்ச மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அக்கா. இனிமேட்டு ஸ்ட்ராங்காக எனக்கு என்ன நடந்தாலும் நான் கவலைப்படாமல் ஓடிட்டே இருக்க போகிறேன். ஸோ ஏதாவது ஃபீல் பண்ணி ஹேட் பண்ணி உங்கள் போட்டிருந்தால் மன்னித்து கொள்ளவும். என்னோடய சொந்தங்களாகிய உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் ஷேர் பண்ண முடியும் சரிங்களா. குழம்பு சுட வச்சுட்டு அதனால படப்படன்னு சத்தம் கேட்குது.
அவங்கவுங்க போய் அவங்கவுங்க வேலை என்னமோ அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலை என்னமோ நம்ம பார்ப்போம். ஓகே, நம்மளை ஒருத்தவங்க ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி கண்டிப்பாக நல்லா வாழ்ந்து காட்டணும். அந்த வெற்றிக்கு மட்டும் நான் மட்டுமே காரணம், யாருமே காரணம் கிடையாது. வாழ்ந்து காமிச்சு திரும்பி யாரையுமே பார்க்காம சாராமல் இத்தனை நாள் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இனிமேட்டு இருக்க போகிறேன். சரிங்களா? தூக்கி போட்டவங்களை என்றைக்குமே இனிமேடி தூக்கி ஒய்யாரத்தில் வச்சுட்டு இருக்கக்கூடாதுங்கிறத மட்டும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்னோடய காலையில் டிஃபன் வந்து நைட்டு வச்சு இட்லி மீதி இருக்குது. அதை வந்து இது பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கேன். மதியானம் சாப்பிட்றதுனான்னு தெரியல, பார்ப்போம். தண்ணி மட்டும் ஒரு இதில் ஊற்றிட்டு கிளம்பிடும். சாப்பிட்டு மாத்திரை போட்டேன். கொஞ்ச நேரம் படுத்து தூங்க போகிறேன். தலை வலிக்குது. கஸ்டமர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து வரவும். ஒரு மணி நேரம் தூங்கிடுற மணி 1 மணி ஆக போகுது. என்னோடய கிரிகாரம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு 12:15 தான் ஆகுது. ஒரு மணி நேரம்னாச்சு தூங்கிடுற மாத்திரை போட்டதுக்கு. அதுக்கப்புறம் நான் கடைக்கு கிளம்பி போகிறேன். எறும்பு எங்கேருந்து தான் வருதோ தெரியல, எல்லா பக்கம் எறும்புமா. சரி, ஓகே காய்ஸ், தூங்கி எழுந்திரிச்சிட்டு மீதி விழாக கண்டினியூ பண்ணலாம். பாய். கஸ்டமர் வராங்க. மாத்திரை போட்டு தூங்கலான்னு தூங்கவே விடலை. அவங்க வரத்துக்குள்ளே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஏன்னா போலீஸ்கார மண்ணங்காட்டி திட்டம். எனக்கு அன்றைக்கே நான் சொன்னேன்ல இப்படித்தான் நடக்கும்னு சொல்லிட்டு, யாரையும் நம்பாத அப்படின்னு. சரிங்களா? ஃபேமிலியாக இருந்தாலும் அடுத்த செகண்டில் தூக்கி போடும்பாங்க. சரிங்களா? பாசம் பாயாசம்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு. அதனால் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையை நல்லா பின்னிட்டு வந்துடுவோம். அந்த அம்மா பார்த்துச்சுன்னா சத்தம் போடும். இல்லை இதே ட்ரெஸ்ஸில் இருந்துக்கலாமா? இதுலேயே இருந்தேன்னா நீ வந்து கொண்டு போவாங்க. தலையும் இப்படி உட்காந்துட்ருக்கு. யாருக்கு பயப்படுறோமோ இல்லையே, கஸ்டமருக்குன்னா பயப்படணும். நம்மளுக்கு சோறு போடுற கடவுளே அவங்க தான். நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்க கடவுளே அவங்க தான். போயிட்டு வீட்டில் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காந்துக்குவோம். தலையை மட்டும் சீவிட்டு அந்த அம்மா வந்துச்சுன்னா திட்டும். அந்த அம்மா ஏற்கனவே வந்து ஒரு ஆம்பளை தப்பாக பேசிட்டான்னு சொல்லிட்டு நீ உட்காந்து டவுன் ஆகிலாம் உட்காரக்கூடாதுன்னு ஏற்கனவே எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க போன தடவையே. ஃபோன் சொல்லு அப்படின்னு. அதனால் வந்து எதுக்கும் டவுன் ஆகாத மாதிரி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் நாளில் சுகரு பிபி. சரிங்களா? உயிரோடு இருப்பனான்னு கூட தெரியல. சரிங்களா? இருந்ததுக்கு என் உடம்பு இப்படி போயிட்டு இருக்குது. எலும்பும் தூளமா எல்லாம் தின்னு பெருத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னன்னா இப்படி ஆகிட்டு. சரி, ஓகே, ஜாலியாக எடுத்துப்போம். நம்மளை காரி துப்புனவங்க முன்னாடி நம்ம நல்லா வந்து சூப்பராக வந்து காட்டுவோம். ஓகே ஃபேமிலிஸ், ஜம்முன்னு வாழுவோம். இப்போ போய் டீயை குடிப்போம். குடிச்சிட்டு வந்து நிறைய கஸ்டமர் ஃபோன் அடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவோம். சரிங்களா? அட்டனே பண்ணலைனாலும் பாட்டு போட்டுவிட்டு காதில் பஞ்சை வச்சுக்கிட்டு ஃபோனே பக்கம் உட்காந்துட்ருப்போம். சரிங்களா? வெயில் கூட அழகாக தான் இருக்குது. வெயில கூட லவ் பண்ணியிருக்கலாம். லவ் யூ. வாழ்க்கையில் இனி யாரையும் நம்பக்கூடாது. வீட்டுக்கு போவோம். வெயில் பயங்கரமா அடிக்கும்.
வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா நேற்று போட்ட ட்ரெஸ்ஸே போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து அக்கா இன்னும் ஃப்ரெஷ்ஷே ஆகல. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன்.